ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி நடக்குதுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக ரிஷபம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அதே போல் ரிஷப ராசிகள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. நவ கிரகங்களின் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 4 மாத காலம் வக்ரம் அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி இரவு மணிக்கு வக்ர கதியில் பயணம் செய்ய உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. சனி வக்ர பயிற்சியால் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை சொல்லலாங்க. சனி பகவானின் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதனுடைய வக்ர காலம் என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு இந்த வக்ர காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இந்த வக்ரகதி காலம் கண்டிப்பா இருக்குங்க. சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. அதே போல சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால சனி பயிற்சியில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே குறைய ஒரு சிறப்பான காலமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சனி பயிற்சியால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அனைத்துமே குறையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி சனி பகவானை மனதார வழங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறைந்துடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதே போல இந்த சனி வக்ர பயிற்சினால ரிஷப ராசி நேயர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாத இறுதியில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வக்ர பயிற்சி என்றால் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம். வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமில்லாமல் 12 ராசி நேயர்களுக்கும் நல்ல பலன்களையும் அதே போல கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கிய சதய நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தை சொல்லலாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான்.
அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக ரிஷப ராசி நேயர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த 7 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதே போல ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அடுத்த 1 வருடம் உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து இனி உங்க வாழ்க்கையில பணம் அதிகமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாங்க. எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, கிட்னி பாதிக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரிஷபராசி நேயர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. சிறு பிரச்சனை, சிறு வலியா இருந்தால் கூட அதை முக்கியமா நீங்க கவனிப்பது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குங்க. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் போது சனி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நீங்க வாகனத்தில் செல்லும் போது ரொம்பவே கவனமா வண்டி ஓட்டி செல்லுவது ரொம்பவே நல்லதுங்க. தப்பி தவறி கூட வேகமாகவே செல்ல வேண்டாம். பெரிய விபத்துகள் ஏற்படும் போது உங்களுடைய ஆபத்துகள் குறைவதற்கு நீங்க வண்டி வாகனத்தில் செல்வது தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகொடுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வரன் அமையுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரை ரிஷப ராசி நேயர்களுக்கு இருந்த திருமண தடைகள் அனைத்துமே குறைந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியலில் இருப்பவர்கள் கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை போகும் வாய்ப்பு ரிஷப ராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து ரிஷப ராசி நேயர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதிக ரிஸ்க் எடுக்காமல் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாங்க. எதை செஞ்சாலும் ரிஸ்க் எடுக்காமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. எந்த சூழ்நிலையிலும் பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களையும் அடைவதற்கு இது ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியின் காரணமாக ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது நல்லதுங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி காரணமாக ரிஷப ராசி நேயர்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரி பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.